நேசத்தினுடைய உச்சம் எதிர்பார்ப்பு கிடையாது, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் கிடையாது. அவங்க செய்யணும், அவங்க எனக்கு பண்ணணும் அப்படின்னா நீ உண்மையான ஊழியம் செய்யவில்லை, நீ வேலை பார்க்குற. நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு தகப்பனுடைய தாயினுடைய வேலை பிள்ளைகளை நல்லபடியாக வளர்த்து அனுப்புவது. அப்போது பிள்ளைகளை எதுக்கு வளர்த்து அனுப்புகிறோம்? நாளைக்கு அவங்க நம்மளை பார்க்கணும் இல்லையா? நோ எக்ஸ்பெக்டேஷன். அவன் பார்த்தாலும் சரி, அவன் பார்க்க விட்டாலும் சரி. பார்த்தா அவனுக்கு நல்லது, அது கிறிஸ்து அவனுக்கான பலனை கொடுப்பாரு. பார்க்காவிட்டால் அவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ளது. என்னை பார்க்க போகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், அவர் அதை செய்வார். நிறைய பேர் என்ன தெரியுமா, பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு பார்ப்பாங்க. இன்னொரு குரூப் இப்படி இருக்கு, என்ன இருக்கு, கொஞ்சம் சொத்தெல்லாம் நம்ம கையிலே இருந்தால் தான் நாளைக்கு பிள்ளைங்க நம்மளை மதிப்பாங்க. கொஞ்சம் பணம் நம்ம கையில் இருந்தால் தான் பிள்ளைங்க என்ன செய்வாங்க, நம்மளை மதிப்பாங்க. பணம் மட்டும் நம்மக்கிட்ட இல்லைன்னா எந்த பிள்ளையும் மதிக்காது. நான் சொல்கிறேன், பணத்துக்காக ஒரு பிள்ளை உன்னை மதிக்கிறான் என்றால் அவன் சரியான பிள்ளை இல்லை என்று அர்த்தம். there is no expectation. அவன் செஞ்சாலும் சரி, செய்யா விட்டாலும் சரி, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்து கொண்டிருப்பேன். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் செய்து முடிப்பேன். நாளைக்கு அவன் செய்யாம போனா நான் அவனை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது கர்த்தருக்கும் அவனுக்கும் உள்ளது. என் நம்பிக்கை இன்னைக்கு கண்மலையின் மேலே, முடிவு வரைக்கும் என் நம்பிக்கை கண்மலையின் மேலே மட்டும்தான். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக தான் என் கண்களை ஏறெடுப்பேன். நடுவில் யாரை நோக்கி ஏறெடுக்க மாட்டேன். ஈசாக்கு வச்சு என்ன பாப்பான்னு 100 வயசுல ஆபிரகாம் பெற்றுக்கொள்ளவில்லை. ஈசாக்கு பார்த்தாலும் பார்க்க விட்டாலும் சர்வ வல்லமை ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் என்னை பார்க்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு, கர்த்தர் காக்காவை கொண்டும் போஷிப்பார், கர்த்தர் விதவையை கொண்டும் போஷிப்பார். இந்த 2 பேருமே இல்லை, விதையும் இல்லை, காக்காவும் இல்லை. இதுக்கப்புறம் மனுஷன் உதவி இல்லாமல் எப்படி போஷிப்பாரு? அதெல்லாம் ரொம்ப ஓவரா பேசுறீங்கன்னா, என் தேவன் தூதனை கொண்டும் போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். God can bless me in any way. My expectation is only on God. வேற யாரை நோக்கியும் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் தகப்பனுக்கு ஊழியம் செய்வது போல செய்யல, மேலதிகாரிக்கு ஊழியம் செய்யற மாதிரி செய்யறாங்க. கிறிஸ்துவுக்காக இவ்வளோ ஊழியம் பண்ணோம், ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் திருப்பி தந்தார். ஊழியம் பண்ணதுனால திருப்பி தரல அப்படின்னா பார்த்தா பவுலுக்குலாம் எவ்வளோ கொடுத்துருக்கணும் இல்லையா? தீமோத்தேயுவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும்? அவர் எதுக்கு தந்தாரு? உங்களுக்கு தேவை இருந்துச்சு தந்தாரு. இப்போ நீங்கள் அதையும் தாண்டி வேற விதமாக அதை வச்சுக்கிட்டீங்க, அது வேற விஷயம். நான் ஊழியம் செய்வது, நான் வேலையை விட்டு எதுக்கு வரேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. நான் வேலையை விட்டு எதுக்கு வந்தேன்? அன்னைக்கு ஊழியத்துக்கு ஒன்றும் இல்லாமல் வந்தேன், கர்த்தர் இன்னைக்கு 100 மடங்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். வேலையை விட்டதுனாலையோ அல்லது நான் ஊழியம் பண்ணதுனாலையோ கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கல. நான் ஒருவேளை ஊழியம் பண்ணாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். ஏன் தெரியுமா? என் தகப்பனுக்கு என்கிட்ட எந்த பாரபட்சமும் கிடையாது. அவர் எனக்கு தகப்பன், அவ்வளோதான். அவர் தீயோருக்கே மழையை பெய்ய பண்ண வைக்கிற தேவன். எனக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? எனக்கு தான் இந்த அளவுகோலெல்லாம் இருக்கு, எனக்கு தான் சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. என் தகப்பனுக்கு என்கிட்ட எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. நான் இளைய குமாரனை எப்படி நேசிக்கிறேனோ அப்படியே தான் மூத்த குமாரனையும் நேசிக்கிறேன். இளைய குமாரன் சொத்தை பாதி எடுத்துட்டு போனா, நீ எடுத்துட்டு போனாலும் உனக்கே அதே பதில் தான் நான் சொல்லியிருப்பேன். நீ திரும்பி வந்தாலும் உனக்கு ஒரு ஆடு நான் அடிச்சிருப்பேன். நீ கேட்டு இருந்தா நான் உனக்கு 10 ஆடு அடிச்சு கொடுத்துருப்பேன். ஆனா உன் எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா? அப்பா ஒன்று அவனுக்கு தான் செய்யறாரு, எனக்கு ஒன்றும் செய்யல. உனக்கு தான் இந்த பாகுபாடு. இப்பவும் சொல்றேன், நம்முடைய நம்பிக்கை முழுவதும் தேவன் மேல. தேவன் எதுக்கு அப்புறம் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்? நமக்கு உதவி செய்வதுக்கு தானே. அது அவனுக்கு வச்ச ஆசீர்வாதம். உன் தாய் தகப்பனை கனம் பண்ணா உனக்கு நீடித்த ஆயுசு. நீ செய்யலையா? என் பிள்ளையை நான் பாதுகாக்கிறேன், கர்த்தர் யாரை வச்சாலும் பாதுகாப்பார். கர்த்தர் யாரை கொண்டும் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஏன் எக்ஸ்பெக்டேஷன் அது இல்லை. இவர் என்ன பார்த்துப்பாரு, என் பிள்ளைங்க என்ன பார்த்துப்பாங்க, எனக்கு இந்த இன்சூரன்ஸ் பணம் இருக்கு, ஒரு கவலையும் இல்லை, யாரும் என்னை பார்க்க தேவையில்லை, எனக்கு மாசம் 4000 ரூபாய் வருது, 10,000 ரூபாய் வருது, என்னால் எனக்கு கையில் ஒரு வேலை இருக்கு, எனக்கு சொந்தமாக வீடு இருக்கு, 4 வீட்டு வாடகை வருது, யாரும் என்னை பார்க்க வேண்டாம். ஆண்டவர் சொல்வாரு, வீட்டு வாடகையை நம்பாத, உன் கையில் இருக்க கேஷை நம்பாத, இது எல்லாம் நிரந்தரமாக உன்னை போஷிக்காது. நிரந்தரமாய் போஷிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்போ நீ தேவனை தேடும் போது நோ எக்ஸ்பெக்டேஷன். யாருக்கு உதவி செஞ்சீங்கனாலும் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யாதீங்க. யாருக்கு போய் நீங்கள் ஒரு ஏழைக்கு செய்கிறீங்களா, திருப்பி செய்வாங்கன்னு நினச்சி செய்யாதீங்க.
செய்யாவிட்டாலும் தோத்திரம். ஏன்? நான் எக்ஸ்பெக்டேஷனோட செய்யலையே. நீ செய்யலனா எனக்கு என்ன பிரச்சனை? நான் எதிர்பார்த்திருந்தா தானே எனக்கு பிரச்சனை. நான் தான் எதிரே பார்க்கலையே. நான் தகப்பனுக்கு செய்வது போல செஞ்சேன், தாய்க்கு செய்வது போல செஞ்சேன், நான் பிள்ளைகளுக்கு செய்வது போல செய்கிறேன். என் பிள்ளைகள் என்னை இவ்வளோ பார்க்கணும், இவ்வளோ கொடுக்கணும், இவ்வளோ நடத்தணுன்ற அவசியம் எனக்கு இல்லவே. நான் இப்போ தைரியமாக சொல்லுவேன். ஏன்? என் நம்பிக்கை பிள்ளையின் மேல் அல்ல, என் நம்பிக்கை என் தகப்பன் மேல் இருக்கிறது. எனக்கு என்னை அழைத்தவர் மேல இருக்கிறது. செஞ்சா அவங்களுக்கு நல்லது, செய்யாவிட்டாலும் எனக்கு நல்லது. என் தேவனாகிய கர்த்தர் என்னை போஷிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 18 வயசுல இந்த இயேசுவை கையை பிடிச்சேன். அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட 18 வயசுல எங்கள் அண்ணன் ஒருத்தர் என்னை திட்டி ஒரு லெட்டர் போட்டார், சில பர்சனல் சொத்து விஷயங்களுக்கு. அன்னைக்கு நான் அவருக்கு ஒரு லெட்டர் போட்டேன். அண்ணே, 18 வயசுல நான் இயேசுவை கையை பிடிச்சிருக்கிறேன். நான் யாருக்கிட்டையும் எதையும் கேட்டதில்லை, இனிமேல் கேட்க போகிறதும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் என்னை நடத்த வல்லமை உள்ளவர் நான் நம்புறேன் சொல்லுவேன். இன்னைக்கு நான் இயேசுவை கையை பிடிச்சி 31 வருஷம் ஆகுது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இதுவரைக்கும் என்னை போஷித்தேன்னு, என்னை காப்பாத்தினேன்னு சொல்ற அதிகாரம் என் தேவனாகிய கர்த்தர் ஒருத்தருக்கு மட்டும்தான் உண்டு. இதுவரைக்கும் யார் வீட்டு வாசப்படிக்கு போய் நான் நின்னதில்லை, கையேந்தினதில்லை, கேட்டதில்லை, யாருக்கிட்டையும் போய் கேட்டதில்லை. ஊழியத்துக்கு போகிறோம், ஆஃபரிங் கொடுக்குறாங்க, அது வேறு. நான் போய் யாருக்கிட்டையும் எனக்கு இவ்வளோ கஷ்டம், என் குடும்பத்தை நடத்தணும், கொஞ்சம் அந்த மாதத்துக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க, கேட்டதே கிடையாது. ஏன்னா என்னை அப்படி கேட்க விடாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னை பாதுகாத்து கொண்டார். என் திறமை கிடையாது, எதுவும் கிடையாது. நான் வேலையே இல்லாமல் 2 வருஷம் இருந்திருக்கிறேன். அந்த 2 வருஷமும் பரலோகம் என்னை போஷித்திருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் சொல்லுவேன், என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தவிர வேறு ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை. ஏன்னா என்னை அவர் போஷிப்பார்னு சொல்லி நான் அவர் கையை பிடிக்கல, அவர் என்னை நேசிச்சார்னு சொல்லி தான் கையை பிடிச்சேன். அவர் போஷிக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்பவும் சொல்லுவேன், எனக்கு காக்கா எங்கிருந்து வேணாலும் வரும், எந்த இடத்துல இருந்து வேணாலும் காக்கா வரும். காக்கா வரலையா, கர்த்தர் ஏதோ விதவை வீட்டை ரெடி பண்ணிட்டாருன்னு அர்த்தம். நம்மளுக்கு கொடுப்பாரு. இல்லை காக்காவும் இல்லை விதவையும் இல்லையா, நோ வரிஸ், பரலோகம் வேற ஒன்று சூப்பர் நேச்சுரல் ரெடி பண்ணிருச்சுன்னு அர்த்தம். நம்மை நடத்துகிறவர் அப்படிப்பட்டவர். நீங்கள் தகப்பனுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட தேடுங்க. ஆனால் கர்த்தர் செய்வார். அவர் செய்வாருங்கிறது அவசியம் அப்படி இல்லை, செய்யறது அவருடைய வேலை. அவர் செஞ்சுட்டு போவார். தேவையான மண்ணாவை தேவையான நேரத்தில் தருவார். தேவையான கண்மலையிலிருந்து தண்ணி வரும். தேவைப்பட்டால் சில நேரத்தில் ஆண்டவர் யுத்தமும் செய்வார். ஆண்டவர் நமக்கு மேக ஸ்தம்பத்தை அனுப்புவார், அக்னி ஸ்தம்பத்தை அனுப்புவார். அதெல்லாம் அந்தந்த நேரத்தில் என்ன தேவையோ அதெல்லாம் பரலோகம் 100% பார்த்துக்கொள்ளும். நம்ம வேலை எதுவாக இருக்கணும் தெரியுமா? எனக்கு முன்பாக ஒருத்தர் போய் கொண்டிருக்கிறார், நான் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பேன், அவர் என்னை கொண்டு போய் கானானிலே சேர்த்து விடுவார். என் எக்ஸ்பெக்டேஷன் அவர் மட்டும் அந்த ஒரு குறைவில்லாதபடிக்கு நடத்துவார். எனக்கு தேவன் எப்பவுமே நன்றாகத்தான் இருக்கிறார். அந்த தேவன் உங்களுக்கும் இருக்கிறார். நான் சாட்சியாக தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுங்க, பரலோகம் அது கிள்ளி கொடுத்தா கூட அள்ளி கொடுத்ததுக்கு அளவு கூட அதிகமாக இருக்கும். நம்ம தேவனுடைய கை பெருசு, அவர் அப்படி அள்ளி போட்டாலே அது பெருசு தான். ஒரு நாளும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இவ்வளோ தூரம் ஊழியம் பண்ணுறோம், ஆண்டவர் ஏதாவது பார்த்து செய்வார், அதெல்லாம் வேணாம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், எனக்கு இயேசு இதெல்லாம் செய்வார், இல்லை இல்லை இல்லை. நான் எக்ஸ்பெக்டேஷனோட இயேசுக்கிட்ட வரவே இல்லை. ஒரு காலத்தில் இருந்தேன் அப்படி, உண்மைதான், நான் தேவையோடு வந்தேன். ஆனால் இப்போ என் தேவையெல்லாம் இயேசு தான், என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இயேசு தான், என்னுடைய முடிவு இயேசுவாகத்தான் இருக்கணும். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருக்கலாமா? ஆண்டவர் உங்களை அனுப்புவதற்கு நமக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். முதலாவதாக அவர் எதிர்பார்க்கிறது, அவருக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய காரியங்கள் இருக்க வேண்டும். அவர் அனுப்புகிற இடம் ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த இடமாக இருக்காது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களை குறித்து அவங்க தப்பான எண்ணம் கூட இருக்கும். நீங்கள் தப்பாகவே ப்ரொஜெக்ட் ஆவீங்க. நீங்கள் செய்கிறது சரியாக இருக்கும், ஆனால் ப்ரொஜெக்ட் ஆகிறது தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும். நான் சரியாக தான் செய்கிறேன், ஆனால் தப்பாகவே தெரியுதே. அவருடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களை அங்கே வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல உங்கள் மூலமாக பிரச்சனை பண்ணி சண்டை போட்டு அந்த காரியத்தை 2 ஆக்கிறதுக்கு கர்த்தர் உங்களை அனுப்பலை, அதை சரி பண்ணுறதுக்கு கர்த்தர் உங்களை அங்கே அனுப்பியிருக்கிறார். உங்களை சரி பண்ணுறதுக்கு தான் கர்த்தர் அங்கே அனுப்பியிருக்கிறார். நீங்கள் கொண்டு போகிற செய்தி எப்படி இருக்கணும் தெரியுமா? நான் பார்த்தபோது அந்த குடும்பம் என்னை விட்டு வேற மாதிரி இருந்துச்சு, ஆனால் என் மகளையோ என் மகனையோ நான் அங்கே அனுப்பினேன்.
அவள் அதை மாற்றி எனக்கு ஆறுதலை அந்த குடும்பத்தின் மூலமாய் கொண்டு வந்து விட்டாள். ஐயோ, அந்த குடும்பம் நரகத்துக்கு போயிரும் நினைச்சேன். ஆனால் என் மகனையோ மகளையோ அங்கே அனுப்பினேன். அவள் போய் எனக்கு ஒரு ஆறுதல் செய்தி, அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டு விட்டது. அவள் பரலோகத்துக்கு நேராக திருப்பி விட்டாள். இதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது. கர்த்தர் விரும்புகிறது ஆறுதல் செய்தி. ரெண்டாவது, கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ற மிக முக்கியமான காரியம் உண்மையாய் விசாரிக்கிறோம். நீங்கள் எதை விசாரித்தாலும் உண்மையா விசாரிங்க, டீப்பா விசாரிங்க, உண்மையா இருங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான் இருக்கிறாரு. சும்மா மேலாக்க பாரம் இல்லாம கர்த்தர் அதை விரும்பல. அவர் நீதியாய் உண்மையாய் விசாரிக்கிறவர், நீதியாய் ஏழையை விசாரிக்கிறவர், விதவைகளுக்கு அவர் உண்மையா விசாரிக்கிறார். ஒருவேளை உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை ஒருத்தர் விசாரிக்கிறார். உன்னுடைய நீதி அவருக்கு தெரியும், உன்னுடைய போராட்டம் அவருக்கு தெரியும், உன்னுடைய உண்மை அவருக்கு தெரியும். யாருக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கு தெரியும். அவர்கிட்ட ஞாபக புஸ்தகம் இருக்கிறது, ஜீவ புஸ்தகம் இருக்கிறது, எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு நாளும் அவர் கைவிடுகிறதில்லை. மூன்றாவது, நீங்கள் எதை தேடுகிறீர்கள்? கர்த்தர் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான். நீ பூமிக்குரியதை தேடினது போதும், எனக்குரியதை தேடு. எனக்குரியதை தேடு. எனக்கு வீடு கிடைக்குமா, வாசல் கிடைக்குமா? லேயால் கேட்ட மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பா இருப்பாரா, என் மனைவி என்கிட்ட அன்பா இருப்பாங்களா, என் பிள்ளைகள் என்கிட்ட அன்பா இருப்பாங்களா, இந்த உலகத்துல எனக்கு என்ன கிடைக்கும், பட்டம் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா, என் குடும்பத்துல என்னை உயர்த்தி பேசுவாங்களா? இதெல்லாம் நீ உங்களுக்குரியதை தேடுறது. நீங்க தேவனுக்குரியதை தேடுங்க. ஆத்மாக்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இழந்து போனதுக்காக தேடுங்க. ஒரு நாள் வரும், கர்த்தர் எப்படி குமாரனை உயர்த்தினாரோ அதே மாதிரி உங்களையும் உயர்த்துவார். ஏன்னா இயேசு இந்த பூமிக்குரியதை எதையுமே தேடல, எதையும் தேடல. உலகத்தின் ராஜ்யம், அதை மகிமை மொத்தத்தையும் கொண்டு வச்ச போதும் அதை வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு போயிட்டார். அதே தேவன் நம்மோடு இருக்கிறார். அதை நம்மகிட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்றார். கடைசியாக அவருடைய எதிர்பார்ப்பு தகப்பனுக்கு பிள்ளை செய்வது போல செய்யும். சொத்து எதிர்பார்த்து, எதையாவது எதிர்பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஊழியம் பண்ணக்கூடாது. உங்களுடைய அப்பா அம்மாவுக்கு செய்யறதுல எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. நோ எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி பிள்ளைங்க கிட்டயும் நோ எக்ஸ்பெக்டேஷன். நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் ஒன்லி ஆன் காட். தேவன் மேல் மாத்திரம் என்னுடைய எதிர்பார்ப்பு. யோசித்து பாருங்க, பிள்ளையே இல்லாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் என்ன நம்பிக்கையில் இருப்பாங்க? அவங்க எதை நம்பிக்கிட்டு இருப்பாங்க? எனக்கு அப்புறம் இதெல்லாம் எங்க போகும்னு அவங்க நினைப்பாங்களா? அவங்க நம்பிக்கை என்ன? கிறிஸ்து. பிள்ளை இல்லாதவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதே மாதிரி பிள்ளை இருக்கிற நாமும் அப்படியே இருப்போம். என் பிள்ளைகள் என்னை காப்பாற்றுவாங்க, நான் இப்படி படிக்க வச்சிருக்கிறேன், நான் சொத்து வாங்கி போட்டிருக்கிறேன், அதனால நாளைக்கு என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பா இருப்பாங்கன்னா உங்களுடைய வியூவே ராங் வியூ. இதனால அவங்க என்கிட்ட அன்பா இருப்பாங்க நீ நினைச்சினா அது ஒரு வகையில் தப்பான வியூ. பிள்ளைங்க எப்படி உங்ககிட்ட அன்பா இருக்கணும் தெரியுமா? உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லானோ, நீங்க எதுவுமே கொடுக்காவிட்டாலும், நீ என் தகப்பன், நீ என் தாய், நான் உன்னை பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். அந்த எக்ஸ்பெக்டேஷன் தான் இருக்கும். அதுதான் எதிர்பார்ப்பு. நம்ம ஜெபிக்க போகிறோம். அனுப்புகிறவனுக்கு இந்த குவாலிட்டிலாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த குவாலிட்டி உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களை அனுப்ப முடியுமான்னு பாருங்க. உங்களை அனுப்புகிறதுக்கு கர்த்தர் ரெடியா இருக்கிறாரு. ஆனா உங்ககிட்ட இந்த குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. அதனாலதான் தீமோத்தேயுவை பார்த்து அவர் சொல்றாரு, அவன் ஒருவனை தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இல்லை. இந்த குவாலிட்டியோட வேற யாருமே என்கிட்ட இல்லை. இந்த குவாலிட்டியை தான் அப்போஸ்தலர்கள்ட்ட இயேசு எதிர்பார்த்தார். அந்த குவாலிட்டியை பரலோகம் இயேசுகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு. இயேசு அதை செய்து காட்டினார். அப்போஸ்தலர்கள் செய்து காட்டினார்கள். இப்ப நாம செய்து காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம். என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஆண்டவர் கேட்கிறார், என் காரியமாய் யார் போவார்? போறதுக்கு எல்லாம் ரெடி, ஆனா குவாலிட்டி இருக்கா? எல்லாரும் போய் கொடுக்க முடியும் போஸ்ட், ஆனா நான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கேன், நான் கொடுக்கறதுக்கு என்ன அந்த போஸ்டிங்க்கு எடுத்திருக்காங்களா, எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் இப்ப ஆள் தேடிட்டு இருக்காரு, என் காரியமாய் யார் போவார்?
கர்த்தர் உங்களை அனுப்ப முடியும், என்னை அனுப்புங்கன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா மட்டும், நான் இந்த குவாலிட்டியோட இருக்கிற ஆண்டவரை என்னை அனுப்புங்கப்பான்னு நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும் உங்களுடைய கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே என்ன அனுப்புங்கப்பா, நான் போகிறேன், இந்த குவாலிட்டி என்கிட்ட இருக்கு ஆண்டவரே, உங்களுக்காக நான் பூமிக்குரியதை தேட மாட்டேன் ஆண்டவரே, என்னுடைய தேவையெல்லாம் நீங்கள் தான்ப்பா, என் தேவையெல்லாம் நீங்கள் தான். உங்களுக்கு நான் எதிர்பார்ப்போட ஊழியம் பண்ண வரல. கொடுத்தாலும் சரி, கொடுக்கா விட்டாலும் சரி, நெருப்பிலிருந்து காப்பாத்தினாலும் சரி, காப்பாத்தாமல் போனாலும் சரி, என் ஊழியம் நிற்காத ஆண்டவரே. ஒருவேளை நீங்க என்ன பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் அது வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். ஒருவேளை சிரச்சேதம் பண்ணா அது வரைக்கும் ஊழியம் பண்ணுவேன். நான் வாழ்ந்தாலும் பண்ணுவேன், செத்தாலும் பண்ணுவேன். என் எக்ஸ்பெக்டேஷன் என்ன கிடைக்கும் என்பதல்ல, என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பது. நான் இயேசுகிட்ட வந்தது என்ன கிடைக்குங்கிறதுக்காக அல்ல, நான் இயேசுவுக்கு என்ன கொடுக்க முடியும் என்பதற்காக. இயேசு வந்தது எங்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும்னு எதிர்பார்த்தல்ல, எனக்காக தன்னை கொடுப்பதற்கு. பரலோகத்தில் இருக்கிற பிதா என்னை நீ என்ன கொடுப்பன்னு கேட்கல, அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அதே குவாலிட்டியை கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவர்களோ உலகத்துக்குரியதை தங்களுக்குரியதை தேடுகிறார்கள். தீமோத்தேயுவோ கிறிஸ்துவுக்குரியதை தேடுவான். அந்த உத்தம குமாரனை தான் கர்த்தர் தேடுகிறார். அந்த உத்தம குமாரத்தியை தான் கர்த்தர் தேடுகிறார். ஆர் யூ ஒன் ஆஃப் தெம்? அதில் நீங்கள் இருக்கிறீர்களா? என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நான் உங்களை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என் பார்வை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கித்தான் இருக்கும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அனுப்ப விரும்புகிறார். The chosen one. கர்த்தருக்கு இப்போ காரியமாய் போவதற்கு இந்த கடைசி காலத்தில் ஆட்கள் தேவை. ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, எல்லாரையுமே கர்த்தர் தேடுகிறார். எல்லாரையும் கர்த்தர் தேடுகிறார். அது ஏன் நீங்களா இருக்கக்கூடாது? இதுவரைக்கும் நீங்க உலகத்துக்கு வாழ்ந்தது போதும், தேவனுக்காக வாழ்வோம். கர்த்தர் உங்களை உருவாக்குனது எதுக்கு? இத்தனை நாள், இத்தனை வருஷம் எதுக்கு உருவாக்குனாரு? உங்களை ஏன் பாடுகள் மத்தியில் கொண்டு போய் உட்கார வச்சாரு? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு போஷிச்சாரு? ஏன் இவ்வளவு வசனம் கொடுத்தாரு? எல்லாமே கர்த்தர் சூஸ் பண்றதுக்கான டைம் இது. இப்ப கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு, ஆர் யூ ஒன் ஆஃப் தம்? அதில் ஒருவராய் நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? தேவன் அனுப்புகிற நேரம் வந்துருச்சு. தேவன் பூமி எங்கும் ஜனங்களை அனுப்புகிற காலம். சபை புறப்பட்டு உலகமெங்கும் போகிற காலம். ஒப்பு கொடுப்போமா? அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிறவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என்னை நான் தருகிறேன் ஆண்டவரே, ஐ கமிட் மை செல்ஃப் லார்ட். நீங்க என்ன அனுப்புங்கப்பா, நம்புங்கப்பா, என்னை நம்புங்கப்பா. நான் எனக்குரியதை தேட மாட்டேன் ஆண்டவரே. எனக்கு புகழும் வேண்டாம், எனக்கு அந்தஸ்து எல்லாருக்கும் மத்தியில் போய் மேலே உட்கார வைக்கிற காரியம் வேணாம். எனக்கு இந்த பூமியில அளவுக்கு மீறி எதுவுமே வேண்டாம். நீங்க எனக்கு என்ன நியமிச்சிங்களோ அது எனக்கு போதும். உங்க காரியமாய் நான் போகிறேன் ஆண்டவரே. நீங்க என்ன பார்த்தும் ஒரு சாட்சி சொல்லணும். தீமோத்தேயு மட்டும் அல்ல, அநேகர் என்னிடத்தில் அதே போல இருக்கிறார்கள். அநேகர் என்னிடத்தில் இருக்கிறார்கள். அந்த துக்கமான வார்த்தை மாறணும். தீமோத்தேயுவை தவிர வேறு ஒருவனும் என்னிடத்தில் இருக்கிற வார்த்தை மாறணும். அந்த இடத்துல கர்த்தர் ஓம் பேரையும் என் பேரையும் சொல்லணும். என்கிட்ட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. கண்மலை வெடிப்புல இன்னும் கொஞ்சம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்க. நான் அவங்கள தைரியமா அனுப்ப முடியும். அவங்க தங்களுக்குரியதை தேட மாட்டாங்க, எனக்குரியதை தேடுகிறவர்கள் அவர்கள். தேவைப்பட்டால் எனக்காக அவர்கள் ஜீவனையும் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த கூட்டத்தில் நீங்கள் நானும் இருக்கணும். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள்ல உங்களை என்னையும் கர்த்தர் ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உக்ரைன்ல இருக்கிறவங்களுக்கும் மணிப்பூர்ல இருக்கிறவங்களுக்கும் மத்தியில கர்த்தர் உங்களை என்னையும் அபிரதமா ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுக்கு தெரியல கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு. இருட்டில் போனாதாங்க வெளிச்சத்தினுடைய மகிமை தெரியும். நிழல்ல போனா தான் வெயிலுடைய அருமை தெரியும். அதே மாதிரி தான் கர்த்தரை ரொம்ப நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப. ஒரு கேம்ப்ல குழந்தை பிறந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த ஆரம்ப கால உபகரணங்கள் வாங்க முடியாம ஒரு கூட்டம் இருக்கு, தெரியுமா? ஒரு கேம்ப்ல சாப்பாடு இருக்கு, ஊத்தி சாப்பிட குழம்பு இல்லாம ஒரு இடம் இருக்கு. நீ மிச்சத்தை கொண்டு போய் குப்பையில கொட்டுறோம். நம்ம கர்த்தர் ஒன்னு என்னையும் அபிரதமா
கர்த்தருக்காக புறப்பட வேண்டிய நேரம். இது ஆண்டவர் சொல்லணும். தீமோத்தேயு மட்டுமில்ல, பவுல், அநேகர் இந்த இடத்தில் எனக்கு இருக்கிறார்கள். அந்த உண்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள், உத்தம குமாரத்திகள் இருக்கிறார்கள், உத்தம குமாரர்கள் இருக்கிறார்கள். தங்கள் ஜீவனையும் பொருட்படுத்தாத எத்தனையோ பேர் இங்க இருக்கிறார்கள். கர்த்தர் சாட்சி கொடுக்கணும். ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, உண்மையாய் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி உண்மையாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா, எங்களை நம்புங்கப்பா. நீர் சொல்லுகிற காரியத்தை நாங்கள் உண்மையா செய்வோம் ஆண்டவரே. எங்களை நம்புங்க. எங்களுக்குரியதை நாங்கள் தேட மாட்டோம் ஆண்டவரே. உங்களுக்குரியதை மட்டும்தான் தேடும். இழந்து போனதை பார்க்கத்தான் நாங்கள் வந்தோம், மீட்கத்தான் நீங்க வந்தீங்க. எங்களையும் அப்படியே மாத்திருங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். மகிமையின் தேவன், இங்கிருந்து நீர் அநேகருக்கு புறப்படுவீரா. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அவர்கள் கொடுத்திருக்கிற ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் கனப்படுத்துவீராக. வருகிற காலங்களிலே வழிவாசல்களை திறந்து கொடுப்பீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.